வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றாடல் தினம் இன்றாகும். ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 130 கிலோகிராம் கஞ்சா தமிழகத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. நீரில் மூழ்குவதால் ஏற்படும் அனர்த்தங்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரிப்பு, போலீசார் தெரிவிப்பு. கொழும்பு நகரில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வு. இனி விரிவான செய்திகள். ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 130 கிலோகிராம் கஞ்சா தமிழகத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பில் சென்னையைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கஞ்சா மூட்டைகள் வேனொன்றில் கொண்டுவரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய பரமக்குடி அருகே கமுதக்குடி ரயில்வே கடவைக்கு அருகில் சோதனையிட்ட போதே நேற்று மாலை கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. மிளகாய் மூட்டைகளுக்கு கீழே மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் பெறுமதி 7 லட்சம் இந்திய ரூபாய்களுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பு நகரில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. இன்று முதல் வீடுகளை பரிசோதித்து டெங்கு அபாய பகுதிகளை இனங்காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்தியாதிகாரி டாக்டர் ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் மாத்திரம் 1300 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. கலாசாரங்கள் கடந்து அனைவரும் இலங்கையர் என்பதனை பறைசாற்றும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 85வது இலக்கை இன்றைய தினம் அடைவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று காலை 9 மணி அளவில் எங்களுடைய வாகன தொடரணியின் ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் அனைத்தும் கும்புருப்பிட்டிய நகரில் ஆரம்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 11 மணி அளவில் எங்களுடைய வாகன தொடரணியானது மாத்தறை மாநகரை சென்றடைவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றது. தொடர்ந்து பிற்பகல் 2 மணி அளவில் எங்களுடைய வாகன தொடரணியானது பிற்பகல் 2 மணி அளவில் வெலிகம நகரை சென்றடைந்து இன்றைய தினத்துக்கான அனைத்து நிகழ்வுகளையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்த்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். நீங்களும் இந்த உன்னதமான புரட்சிகர பயணத்தில் இணைந்து கொள்ள முடியும். உங்களுடைய கிராமங்கள், நகரங்களை எங்களுடைய வாகன தொடரணி கடக்கும் சந்தர்ப்பத்தில் தேசிய கொடிகளை கையில் ஏந்திய வண்ணம் வீதிக்கு இருமருங்கிலும் வருகை தந்து உங்களுடைய ஆதரவை வழங்க முடியும். அதே நேரம் கம்புருப்பிட்டிய, மாத்தறை மற்றும் வெலிகம் ஆகிய பகுதிகளில் இடம்பெறும் பிரதான நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு கொழும்பு கோட்டையில் அமைக்கப்பட உள்ள சமாதான கோபுரத்துக்கான உங்களுடைய பிரதேசத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட செங்கலினையும் உங்களுடைய கரங்களினால் எங்களுடைய வாகன தொடரணிக்கு வழங்கி வைக்க முடியும் என்பதனையும் இந்த வேளையில் எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்தும் இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் டெஸ்க் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக கம்புருப்பிட்டிய நகரிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. சங்களுடன் சங்கல் இணைவது போல் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் ஜூன் 5 நாளை காலை 9 மணிக்கு கம்புருப்பிட்டிய, காலை 11 மணிக்கு மாத்தறை, பிற்பகல் 2 மணிக்கு வெலிகம,
ஜூன் 6 நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு காலை 11 மணிக்கு ஹிக்கடுவ, பிற்பகல் 2 மணிக்கு அம்பலாங்குடை. எமது உன்னத தேசத்திற்காக நீங்களும் ஒன்றிணையுங்கள். இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்கள் அடுத்து. நாட்டில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதால் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம். வணக்கம் கிரீம். இன்று மேற்கு சப்ரகமுக, வடமேற்கு, மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும், காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். அத்துடன் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் நாட்டின் அநேகமான பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை முதல் புத்தளம், காலி ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை காணப்படும். பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இலங்கை தீவு சுற்றுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் காங்கேசன்துறை ஊடான திருகோணமலை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்தில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தாரத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. අමනුල කිරිසිපෙන හිරු කිරණින් ඇයම අවදි වන්නේ. சங்களுடன் சங்கல் இணைவது போல் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம். ஜூன் 5 நாளை காலை 9 மணிக்கு கம்புருப்பிட்டிய, காலை 11 மணிக்கு மாத்தறை, பிற்பகல் 2 மணிக்கு வலிகம. ஜூன் 6 நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு காலி, காலை 11 மணிக்கு ஹிக்கடுவ, பிற்பகல் 2 மணிக்கு அம்பலாங்குடை. எமது உன்னத தேசத்திற்காக நீங்களும் ஒன்றிணையுங்கள். உலக சுற்றாடல் தினம் என்றாகும். 7 பில்லியன் மக்களை கொண்ட இந்த உலகம் பாதுகாப்போம் என்பதே இந்த வருடத்தின் துணிப்பொருளாகும். இயற்கையை பாதுகாத்து சாதகமான சுற்றுப்புற சூழலை உருவாக்கி அதன் மூலம் சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தும் வகையில் உலக சுற்றாடல் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலக சுற்றாடல் தினம் 1972 ஆண்டு ஐநாவின் மனித சுற்றாடல் மாநாடு ஆரம்பமான தினத்தில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 1973 ஆண்டு முதல் வருடாந்தம் உலக சுற்றாடல் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இலங்கையில் சுற்றாடல் தின நிகழ்வுகள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இன்று பொலன்னறுவை மெதிரிகிரியாவில் இடம்பெற உள்ளதாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சர் செயலாளர் நிகால் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். மக்களின் தவறான பாவனையால் சுற்றாடல் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான உடனடி தேவை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாகவும் அதனை ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் நிகால் ரூபசிங்க கூறியுள்ளார். இதேவேளை சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இன்றிலிருந்து எதிர்வரும் 8ஆம் தேதி வரை சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டு பல அபிவிருத்தி திட்டங்களும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன.
வனங்கள் மற்றும் வனஜீவராசிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் காடழிப்பை தடுப்பதற்கும் சுற்றாடல் சமநிலையை பேணுவதற்கும் புதிய சட்டங்களை வகுக்க உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நபர்களை தராதரம் பாராது சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அனைவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் சூழலையும் உயிர்களையும் நேசிக்கும் பரம்பரையை உருவாக்குவதற்கு அனைவரது ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சூழலை பாதுகாத்து சிறப்பான நாளையை உருவாக்குவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார். மனிதனுக்கு களத்தினை அமைத்துக் கொடுக்கும் இயற்கை சூழலினை தட்டி கழிக்கின்றமை மாபெரும் கொடுமை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையிலான தொடர்பினை அனுபவித்துணரக்கூடிய சிறார்களை அதனை பாதுகாக்க முன்வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சூழல் நேய வாழ்க்கை முறையினூடாக பூமி தாயினை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என அனைவரும் உறுதிபூண வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.